உங்களால் கை எண்ண முடியாத அளவுக்கு பணம் வரப்போகிறது. உழைப்புக்கேற்ற வருமானம் 3 மடங்கு 4 மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிறது. தொழிலாளர் ஆதாயம், தொழில் மூல ஆதாயம், வயதானவர்கள் மூல ஆதாயம், இப்படி அனைத்தும் உங்களுக்கு இதுவரையில் இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இந்த மாதம் ஜனவரி மாதம் இருக்க போகிறது. பிரிவினை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் மனம் தவறாதீங்க. கண்டிப்பாக அது நம்ம பேசுறது நம்ம செஞ்சு தப்புன்னு உணர்ந்து மறுபடியும் அதே மாதத்தில் கடைசியில் ஒன்றா சேர்ந்துருவீங்க. ஒரு தைரியமாக எதையும் துணி சேர்த்து செய்வீங்க. திருமண பந்தம் கண்டிப்பாக அந்த மாதம் கைக்கு கூடும். திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மத்திய அரசு ஊழியர் மாப்பிள்ளை எதிர்பார்த்துருந்தீங்களா, அரசாங்க மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது நான் எங்கள் பொண்ணுக்கு ஒரு தொழிலதிபர் பிஸ்னஸ் பண்ணுறதான் கொடுப்போம், அந்தமாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதுவும் அமையும். கண்டிப்பாக அதே போல் அமையும். குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் 5இல் குரு பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு. அதேபோல் 2இல் சனியும் சுக்கிரனும் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கிரன் இருப்பதும் மிக சிறப்பு. முதலில் 2ஆம் பாகத்தில் இருக்கும் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருப்பது உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி பகையெல்லாம் விலகி ஒற்றுமை வாங்க போகிறது. ஒரு வெளியால் தொடர்பால் உங்களுக்கு அனைத்தும் லாபமாக கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறையே இல்லாமல் இருக்கப் போகிறது. வருமானம் கொட்ட என்று கொட்டப் போகிறது. நீங்கள் உங்களால் கை எண்ண முடியாத அளவுக்கு பணம் வரப்போகிறது. உழைப்புக்கேற்ற வருமானம் 3 மடங்கு 4 மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிறது. தொழிலாளர் ஆதாயம், தொழில் மூல ஆதாயம், வயதானவர்கள் மூல ஆதாயம், இப்படி அனைத்தும் உங்களுக்கு இதுவரையில் இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இந்த மாதம் ஜனவரி மாதம் இருக்க போகிறது. அனைவரும் ஒற்றுமை வாங்க, சுப செலவுகள் நிறைய இருக்கும். அதே போல் பணம் வரும் நிறைய இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி, அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி, அனைத்து தடைகளும் நீங்கி ஒற்றுமை மேங்க, பொருளாதாரம் மேம்பட இது ஒரு பொற்காலம், ஒரு சிறந்த காலம் ஆமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். இந்த மாதம் அமோகமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அதேபோல் உங்களுக்கு 3இல் ராகு இருப்பது பங்காளி உறவில், சகோதர உறவில் கொஞ்சம் மன கஷ்டங்களை கொடுக்கும். எப்படி மன கஷ்டங்களை கொடுத்து, ஒரு சகிப்புத்தன்மை கொடுத்து, ஒரு விரோத போக்கை உண்டாக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அதுவும் இந்த மாதம் பிற்பகுதியில் நீங்கிவிடும். ஒற்றுமை ஓங்கும். உங்களுக்கு 5இல் குரு பகவான் இருப்பது மிக சிறப்பு. புத்திர பாக்கியம் மெயினாக யார் காட்டுறீங்களா, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத வரம் கேட்டுகிட்டு இருக்கிறவங்கள பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா, கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, குழந்தை இல்லையா, எப்போ ஒரு நல்ல செய்தி சொல்றியான்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பெற்றோரை அப்பா அம்மா ஆக போகிறீங்க, சந்தோஷப்பட போகிறீங்க. அதே போல் ஆண் வாரிசு வெறும் 2 பெண் பிள்ளையாச்சு, இல்லை முதல் பெண் பிள்ளையாச்சு, 2வது ஒரு ஆண் வாரிசு கிடைக்குமா? கண்டிப்பாக அப்படி ஏங்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த நல்ல செய்தி கிடைக்கும். ஆண் வாரிசு உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்கிறது. பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி கொண்டு வந்து இந்த மாதம் முதல் சம்பளம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் அமர்ந்து பிள்ளைகள் சம்பளம் வாங்கி இந்த மாதம் உங்கள் முதல் சம்பளமாக இந்த மாதம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதனால் பிள்ளைகளால் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு புது குழந்தை வரப்போகிறது. அது லாபகரமாக உங்கள் குடும்பத்தை
முன்னுக்கு கொண்டு போகிறது. உங்களுடைய 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு சிறப்பு. நீச்சப்பட்டு இருந்தாலும் நண்பருக்குள்ள மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுக்கும். நண்பருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு கொடுக்கும். கணவன் மனைவி ஒரு பிரிவினை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் மனம் தவறாதீங்க. கண்டிப்பாக அது நம்ம பேசுறது நம்ம செஞ்சு தப்புன்னு உணர்ந்து மறுபடியும் அதே மாதத்தில் கடைசியில் ஒன்றா சேர்ந்துருவீங்க. ஒரு தைரியமாக எதையும் துணி சேர்த்து செய்வீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட கண்டிப்பாக இந்த மாதம் ஒன்றா சேருவீங்க. நீண்ட தூரத்தில் இருக்கிற கணவன் மனைவிகள், கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஒன்றா சேருவீங்க. பார்ட்னருக்குள்ளே இருக்கிற அந்த மன கஷ்டங்கள் விலகும். திருமண பந்தம் கண்டிப்பாக அந்த மாதம் கைக்கு கூடும். திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மத்திய அரசு ஊழியர் மாப்பிள்ளை எதிர்பார்த்துருந்தீங்களா, அரசாங்க மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது நான் எங்கள் பொண்ணுக்கு ஒரு தொழிலதிபர் பிஸ்னஸ் பண்ணுறதான் கொடுப்போம், அதுமாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதுவும் அமையும். கண்டிப்பாக அதே போல் அமையும். ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு போனவங்கள மறுபடியும் கேட்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் தரலாம். அதாவது வரன் பார்ப்பவர்கள் கண்டிப்பாக அந்த பொருத்தம், ஜாதக பொருத்தம் கண்டிப்பாக பாருங்கள். அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்காது. ஏன்னா பின்னாடி வர வேண்டிய பிரச்சனைகள் நம்ம முன்கூட்டியே இந்த ஜாதகத்தில் பார்த்துலாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பொண்ணு அவருக்கு மாப்பிள்ளை தரலாமா, மாப்பிள்ளை குணம் எப்படின்னு நீங்கள் அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பொண்ணு கொடுங்க. அதே போல் பையனுக்கு பொண்ணு இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். அதே போல் பொண்ணு ஜாதகத்தை ஆராய்ந்து இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகுமா, குடும்பம் நடத்துமா, எப்படி இருக்குன்ற ஆராய்ந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதம் அமையும். வேலைக்கு ஒரு பொண்ணு அமையும். அதனால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பெற்றோர்கள் இருந்தால் பெண்ணு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் இருந்த ஏக்கம் அந்த குறைய போகுது, முடிவுக்கு வரப்போகிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் லவ் பண்ணியிருந்தால் கூட நீங்களே சேர்த்து வச்சுடுவீங்க. சிலருடைய லவ் பண்ணுறது பிரச்சனை வரும். மறுபடியும் அது பிரிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு கனவு மாதிரி நினைஞ்சு விட்டுட்டு வேலையை பாருங்கள். அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டுங்க. புதிய நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப்பில் நல்லா சிறப்பாக தொழில் கிடைக்கும், லாபகரமாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குறவங்க பார்ட்னரில் கண்டிப்பாக செய்யலாம். போன மாதம் இருந்தோட இந்த மாதம் சிறப்பாக அமோகமான லாபம் கிடைக்கும். பார்ட்னருக்குள்ள இந்த கசப்பு உணர்வு, மன கஷ்டம், ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை எதாக இருந்தாலும் எல்லாமே இந்த மாதம் தீரப்போகிறது. மறு திருமணம், ஏற்கனவே முதல் திருமணம் சரியாக அமையலையே, டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு, ரெண்டாவது திருமணம் செய்யலாமா வேண்டாவா, அது நல்லா அமையுமா அமையாதா, இப்படி பல எண்ணங்கள் பல கேள்வி உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல முடிவு இந்த மாதத்தில் கிடைக்கும். இரண்டாவது வர வேண்டிய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். உங்களுக்குள்ளே இருந்த அந்த மன சோர்வெல்லாம் நீங்கி உற்சாகமாக இருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் இருந்த அந்த மன அலைச்சல் உளைச்சல், அதே போல் அந்த மனக்கசப்பு, அதாவது கூட வேலை செய்பவர்களுடைய தொல்லைகள் இதெல்லாம் நீங்கி ஒரு உற்சாகமாக அந்த மாதத்தை வேலை செய்வீங்க. ஆன்மீக பயணம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. தெய்வ வழிபாடு செய்யாத கூட இந்த மாதம் சாமி விழுந்து வணவீங்க. போக முடியாத கோயிலுக்கெல்லாம் அந்த மாதம் கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்மீக பயணம் 9 கேது பகவான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். கண்டிப்பாக ஆன்மீக பயணம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ சாமிக்கிட்ட அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் ஆன்மீக பயணம் சிறப்பாக அமைகிறது. ஒரு முறை குலதெய்வம் கோவில் சென்று வாருங்கள். எல்லாம் வளமுடன் நலமுடன் அமைய வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.